குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவியானிக்ஸ் இன்ஜினியரிங். அது என்ன சார் எவியானிக்ஸ் இன்ஜினியரிங்? அப்போ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நிறைய குழந்தைகளுக்கு தெரியும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டால் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நிறைய குழந்தைகளுக்கு தெரியும் சொன்னேன். தெரியலையா? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க. உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவியானிக்ஸ் இன்ஜினியரிங். எவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவியானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எவியானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, யாரெல்லாம் படிக்கலாம், அந்த ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை விட ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்கு, ஆல் இண்டியா லெவலில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவா. சொல்ல போனோம்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன சார்? ஏவியானிக்ஸ்ங்கிற வேர்டு ஏவியேஷன், அதாவது விமானம், அதாவது பறக்கக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல், அதுவும் ரெண்டும் சேர்ந்து தான் ஏவியேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஏவியானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இல்லப்பா, நம்ம பறக்கக்கூடியது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டு, ட்ரோனு, ஹெலிகாப்டர், இது ரிலேட்டடா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இது கூடயே அவங்க எது பத்தி படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராக்கெட் லான்ச் பண்றது, இஸ்ரோல ஒர்க் பண்றது, இது ரிலேட்டடா ஏரோஸ்பேஸ் நம்ம சேட்டலைட்டை அனுப்புறதை பத்தி படிக்கிறதுக்கு தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த ரெண்டுலையுமே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவியேஷன்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமானது. அதுல எலக்ட்ரானிக்ஸை சேர்த்து படிக்கிறது. ஏவியேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ். சொல்ல போனோம்னா டிஜிட்டலைஸ் ஆகிட்டே வருது. எல்லாமே எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னு கேட்டா எலக்ட்ரானிக்ஸை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நகர்ந்துகிட்டே இருக்கு. அதுவும் நம்ம ஏவியேஷன் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளைட் யூஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபிளைட் யூஸ் பண்றதுக்கும் சேட்டலைட் விடுறதுக்கும் நிறைய டிஜிட்டலைஸ் ஆகி மாறி இருக்கு. அப்பனா ஏவியானிக்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய எல்லா ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல எதை அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி. சொல்ல போனோம்னா ரொம்ப சிம்பிளா பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும்னா, நம்ம கார் ஓட்டுறோம். கார்ல ஸ்டேரிங் வித் போர்டு முன்னாடி இருக்கும். அந்த போர்டு வந்து டெக்னிக்கலா இயர் பை இயர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கு. சிமிலர்லி ஃப்ளைட் ஓட்டுறாங்க. ஃப்ளைட் ஓட்டுற நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்க. ஐ திங்க் எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக்ஸை வச்சு என்ன செய்யறாங்கன்னா டிசைன் பண்றாங்க. அதுல டெக்னிக்கலா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம முந்தி பார்ப்போம் முள்ளு ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து முள்ளு ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்னது இருக்குன்னு கேட்டா டிஜிட்டலைஸ் ஆகி நிலம் நம்பர்ஸா தான் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா வரும். ஸோ அந்த ஏவியேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங். அப்புறம் ரொம்ப கிளியரா தெரியும் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் ஏவியானிக்ஸ் கோர்ஸை கட்டாயம் என்ன செஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சே ஆகணும். சரி சார், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவா? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் நல்லா தெரியணும், பிசிக்ஸ் நல்லா வரணும், ப்ரோக்ராமிங் ஸ்கில் என்னது செய்யணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கணும். நவ் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க மெயினா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இன்ஜினியர்ஸ்க்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு. ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மெயின் ஒர்க் என்ன? ரொம்ப கிளியரா சொல்றேன். டிசைன் அண்ட் டெஸ்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபார் ஏரோஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ். அது என்ன சார் ஏரோஸ்பேஸ் வெஹிக்கிள்? ஃப்ளைட்டா இருக்கலாம், ட்ரோனா இருக்கலாம், ஹெலிகாப்டரா இருக்கலாம், சேட்டலைட்டா இருக்கலாம். இது எல்லாத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். இதை டிசைன் பண்றதும் இவங்க தான், டெஸ்ட் பண்றதும் இவங்க தான்.
செகண்ட், ட்ரபிள் ஷூட் அண்ட் மெயின்டைன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன் ஏர்கிராஃப்ட். இதுல வரக்கூடிய எல்லா எரரையும் சொல்ல போனோம்னா அதை மெயின்டைன் பண்றதை யார் தான் கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான். மெயின்டைன் பண்றதுனா என்ன சார்? மெயின்டைன் பண்றதுனா என்னன்னு கேட்டா நம்ம சொல்லலாம் போனை நான் மெயின்டைன் பண்ணுவேன், காரை மெயின்டைன் பண்றேன். அதே மாதிரியே அதனுடைய அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றதை யார் தான் மெயின்டைன் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? டெவலப் சிஸ்டம் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஃபிளைட், மிஷன் கண்ட்ரோல், ரியல் டைம் மானிட்டரிங். நம்மளே சொல்றோம்ல, ஒரு ஃபிளைட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா வெதர் கண்ட்ரோல், வெதர் அப்படின்னா வானிலை அறிக்கை நம்ம என்ன செய்யணும்னா செக் பண்ணியே ஆகணும். மழை வருமா, இடி இடிக்குமா, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும். அதை ரியல் டைம் மானிட்டரிங் கம்ப்ளீட்டா பண்றது யார் தான் கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் படிச்சவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த இதை ஃபுல்லா மானிட்டர் பண்றதை யார் தான் கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஒர்க் வித் அதர்ஸ், அவங்க யார் கூட ஒர்க் பண்ணுவாங்க? ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க, இசிஇ எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க, மிக பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சொல்ல போனோம்னா அந்த ஏவியேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொண்டவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லயுமே யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கட்டாயம் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பெரிய டவுட்டு சார், நாங்கள் எங்கெல்லாம் சார் ஒர்க் பண்ணலாம்? பெரிய டவுட்டே அதான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு எப்படி சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா என்ன சார்? நம்ம ஃப்ளைட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல யார் மெயின் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏர்பஸ் அண்ட் போயிங் விமானம். ஸோ இது எல்லாத்தையுமே தயாரிக்கிற கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்க யாருக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இருக்கு. டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர். ஸோ டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, இதுல எல்லாத்துலயுமே அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஏர்ஃபோர்ஸ்லயும் சரி, இந்தியன் ஆர்மிலையும் சரி, நேவிலையும் சரி, எல்லாத்துலயுமே யார் இருப்பாங்கன்னு கேட்டா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஸ்பேஸ் ஏஜென்சி, இஸ்ரோல மெயின் ஒர்க்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க 90% எங்க தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரோல தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா அவங்க தான் சேட்டலைட் ரிலேட்டடா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புறதுக்கானதுல மெயின் பார்ட்டி யார் ஒர்க் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா இருக்காங்க. இது போக நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ்ல நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கு. நெக்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜஸ். நவ் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங்க மெயின் யூஜி கோர்சஸா வச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே 2 காலேஜ் மட்டும்தான். என்ன சார் 2 காலேஜ் தான் சொல்றீங்க? ஆமாப்பா, 2 காலேஜ் தான். ஒன்று புனேல இருக்கக்கூடிய IIAEIT, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. புனேல இருக்கக்கூடிய இந்த காலேஜில் மட்டும்தான் பிடெக்கு ஏவியானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஜிலேயே என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நெக்ஸ்ட் IIST, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேரளாவில் இருக்கக்கூடியது, இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. JEE அட்வான்ஸ் எழுதினா தான் கிடைக்கும். இந்த காலேஜில் பிடெக்ல இசிஇ டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸா ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா இந்த கோர்ஸ் யூஜில பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் சார்? 2 காலேஜஸ் தான் இருக்கு. பட் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ற நேரம் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் சூஸ் பண்றதா இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கோர்ஸ் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கணும். பட் காமனா ட்ரெடிஷ்னல் கோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ECE, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் எல்லாரும் படிப்பாங்க. இந்த யூஜி படிக்கிற நேரம் ட்ரெடிஷ்னல் கோர்ஸா இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு பிஜியில தான் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங்கை கட்டாயம் பண்ணணும். மெயின்லினா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ECE டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க,
சாஃப்ட்வேர் லைன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இவங்க எல்லாரும் யூஜில இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பிஜில அது என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸா எவியானிக் இன்ஜினியரிங் பண்ணுங்க. சார் கிராஸ் மேஜரா? அப்படி கிடையாதுப்பா. இதுக்கு ரிலேட்டடா தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, எவியானிக்ஸ் இன்ஜினியரிங் கட்டாயம் இருக்கும். பிஜில எவியானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே கொடுக்காங்க. சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எவியானிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது யூஜில மெயின் கோர்ஸா கிடையாது. ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல்ல ஒரு டாபிக்கா மட்டும்தான் இருக்கு. ஒரு டாபிக்னா என்ன சார்? சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சிலபஸ்ல எவியானிக்ஸை பத்தி என்ன செய்றீங்கன்னா படிக்கிறீங்க. அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த காலேஜஸ்லாம் பிஜி நம்ம பண்ணலாம்? நம்பர் 1 பெஸ்ட் காலேஜ் எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில பிடெக்ல எம்டெக்ல எவியானிக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸா இருக்கு. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியல. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் அங்க எம்டெக்ல என்னது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவியானிக்ஸ் இருக்கு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் எம்டெக்ல என்னது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவியானிக்ஸ் இருக்கு. ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கேயும் எவியானிக்ஸ் பிஜியில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பெஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்கிற நேரம் இந்த 4 காலேஜஸ் மட்டும்தான் வருது. சிமிலர்லி ஐஐடியில் நிறைய காலேஜஸில் எவியானிக்ஸ் பிஜி கோர்ஸ் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது ஐஐடியிலேயே யூஜியில் எவியானிக்ஸ் மெயின் கோர்ஸாக கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க பிஜியில் தான் இருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.